ஸோ வணக்கம். இந்த பிரைம் ஏஷியா எஃப்எக்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி ட்ரேடிங் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேக் பண்ணிகிட்டு இருக்க கம்பெனி. இதுக்கு முன்னாடி இந்த கம்பெனி வந்து ஏஞ்சல் ப்ரோ எஃப்எக்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனியாக இருந்துச்சு. நிறைய மக்களை ஏமாற்றிட்டனால சில பேர்கள் கேள்வி கேட்டாங்க, சில பேர்கள் வீடியோஸ் போட்டாங்க, அதில் நம்மளும் ஒரு ஆள். இதெல்லாம் வந்து அவங்களுக்கு நிறைய நெகட்டிவ் வந்தனால இப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த கம்பெனியோட நேமை இன்றைக்கி மாற்றிருக்காங்க. இப்போ நம்ம ஒரு விஷயம் யோசிக்கணும். இவங்க பேசுகிறது யூகேல அப்படின்னு சொல்கிறாங்க, லண்டனில் இருந்து இவங்க பேசுகிறாங்க. ஆனால் இவங்க பேரெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, அபிநயா, அனிதா, ஸோ ஆரியனு, அஜ்மலு, ஜோசப்பு, ஷாமு, இந்த மாதிரி பேர். இல்லை லண்டனில் அந்த மாதிரிலாம் பேர் வைக்கிறாங்களான்றது எனக்கு தெரியல, உங்களுக்கு எதுவும் தெரியுமா அப்படின்றதும் நீங்கள் தான் யோசிக்கணும். ஸோ இவங்களோட முழு வேலையே எப்படியெல்லாம் நம்மளை ஏமாற்றலாம் அப்படின்றது மட்டும்தான் நம்மளோட முழு வேலையே. இப்போ நம்ம எல்லோரும் என்ன யோசிக்கிறோம், எப்படியாவது ஒரு வேலைக்கு போயிட்டு ஒரு வருமானத்தை சம்பாரித்து அந்த பணத்தை வச்சு நம்ம எதிரியாவது ஒரு இன்வெஸ்ட் ஏதாவது நம்ம பண்ணி நம்ம ஏதாவது ஒரு வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துட மாட்டோமா அப்படின்னு சொல்லி நம்மளோட பெரிய கனவு. ஸோ அதுக்காக நம்ம பார்ட் டைம் ஜாப் அந்த மாதிரி நம்ம எதாக இருந்தாலும் நம்ம செய்ய தயாராக இருக்கும். அப்போ நம்ம வாழ்க்கையில் ஏழ்மையாக இருக்கிறதும் நம்ம எப்படியாவது முன்னுக்கு வரணும்னு சொல்லி துடிக்கிறதும் தான் அவங்களுடைய மூலதனமே. ஸோ ஃபேக்காக ஒரு வீடியோ அனுப்பிச்சுட்டு ஃபேக்கான ஸ்டேட்மெண்ட்டை எல்லாத்தையும் ரெடி பண்ணி எக்கச்சக்கமான பணத்தை இங்கேருந்து வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ யூகேலேருந்து ஒருத்தர் ஃபோன் பேசுகிறான், ஃபோன் கால் மூலிமா நம்பி அவன்கிட்ட நம்ம பணம் போடுறோம். ஒரே ஒரு செகண்ட் அவன் ஃபோனை எடுக்காட்டி நம்மளாம் என்ன பண்ணுவோம்? அவன் ஃபோனை பிளாக்கில் பண்ணிட்டு போய்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? சார், பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட ஒரு 1000 ரூபாயை கொடுத்துட்டு வாங்க முடியல, கரெக்டுங்களா? அப்படின்னு நம்ம கேட்குறதுக்கு போனாலும் கடன் தரணுமே அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருமே பயந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இருக்க வேண்டிய காலகட்டத்தில் சொந்த ஊருக்குள்ளே சொந்த இடத்துல கொடுத்துட்டு வாங்க முடியாமல் தடுமாறிட்டு இருக்கோம். எங்கேயோ இருக்கிறவனை நம்பி லட்சக்கணக்கில் பணத்தை போட்டால் அவன் நமக்கு லட்சம் பணம் தருவான்னு நம்பி ஏமாற வேண்டிய சூழ்நிலையில் இருக்கும். ஸோ யாரும் இந்த மாதிரி நிறுவனத்துக்குள்ளே ஜாயின் பண்ணாதீங்க. எவ்வளோ நல்ல நிறுவனங்கள் இருக்குது, லைசன்ஸோட ரெகுலேஷனோட எக்கச்சக்க நிறுவனங்கள் இருக்குது. அந்த மாதிரி நிறுவனத்தில் நீங்கள் தேடுங்க. இன்னும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எது தேவை அப்படின்னா என்னோடய இன்ஸ்டாவில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கலாம். இதில் என்னோடய காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள்.